Hi guys, welcome to STC Lifestyle and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்பு எப்படி செய்வாரு, எங்க அம்மா ஸ்டைல்ல எப்படி செய்வாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 தக்காளி, 3 வெங்காயம், 3 சாப் பண்ணி நல்லா வதக்கணும். 2 ஸ்பூன் சீரக பொடி போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். ஈஸியா வரங்களுக்கு கொஞ்சம் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்சு பேஸ்ட் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு கிழங்கா மீன் குழம்பு வைக்க போறோம். கிழங்கா மீன் 1.5 kg எடுத்திருக்கோம். 4 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கணும். அந்த கடாயில ஊத்திட்டு அந்த ஆயில் நல்லா காஞ்சோனையும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு மினியா சாப் பண்ணி வச்ச ஹோல் ஆனியன் சேர்த்துக்கணும். முழு ஆனியனை சாப் பண்ணி வச்சுட்டு மினி குட்டியா சாப் பண்ணி வச்சுட்டு அந்த ஆனியன் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆனதும் வதங்கணும். வதங்கிட்டு அப்புறம் கருவேப்பிலை ஒரு 7-8 கருவேப்பிலை லீவ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல ஆல்ரெடி அந்த பேஸ்ட்டை தூக்கி ஊத்தி அது நல்லா வதக்கணும். எண்ணெய் பத்தலைன்னு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கு அந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 3 ஸ்பூன் மிளகாப்பொடி, 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் அது 3 ஸ்பூன் போட்டுக்கணும். அந்த குழம்பு மிளகாய்த்தூள் எங்க ஓன் ப்ராடக்ட். அப்புறம் ஒரு மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் 2 ஸ்பூன், சீரகப்பொடி ஒரு 3 ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸ்பைஸுக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வதக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா ஊத்திக்கோங்க. நல்லா வதக்குன அப்புறம் ஆல்ரெடி 200 கிராம் புளி எடுத்து 1 hour ஊற வச்சிருக்கோம். அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். நல்லா ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி அந்த வாட்டரை மட்டும் எடுத்து ஊத்திக்கோங்க. ஊத்தி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்கா வேணும்னா திக்கா ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல தண்ணியா வேணும் நாங்க தண்ணியா சாப்பிடுவோம் கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கோங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 5 கொத்து கொத்தமல்லி எடுத்து மினியா சாப் பண்ணி ஃபிளேவருக்கு ஆட் பண்ணிக்கணும். ஆனா எங்க அம்மா கையில கத்தி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி சேர்க்கிறாங்க. நீங்க அப்படி சேர்க்காதீங்க. தனியா சாப் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறம் 4 கிரீன் சில்லி சேர்த்து நடுவில் கோடு லைட்டா ஒரு சின்ன அளவுக்கு மட்டும் கோடு போட்டு சேர்த்துக்கோங்க. 4 கிரீன் சில்லிஸ் நாங்க ஆட் பண்ணிக்கோம். உங்க ஸ்பைஸ் லெவலுக்கு தந்தாப்புல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க STC லைஃப் ஸ்டைல்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோ ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடி பயோல கொடுக்குறேன், போய் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நல்லா கொதி வரணும். 10 minutes later. மினிட்ஸ் கழிச்சு நாங்க ஆல்ரெடி குழம்பு போடுற விடைய 1.5 kg ஃபிஷ்ஷையும் மசாலா மேக்னேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அப்புறம் உப்பு வரப்புல இறங்கி குழம்புல எப்பவுமே டேஸ்டா இருக்கும்னு நாங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா போடுவோம். இதுக்கும் சேர்த்து மசாலா போட்டோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி போடுறேன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிக்கேன், இல்ல ரிலேட்டட் வீடியோல தரேன், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க கைஸ். இப்ப மடமடன் குழம்பு கொதிச்சோடனே மீனை ஃபுல்லா உள்ள போட்டுடலாம். மெதுவா போடுங்க, சுத்திலும் போட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. மெதுவா கிண்டுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். கிண்டி விட்டுட்டு உப்பு உரப்புல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோ ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காம லைக் பண்ணுங்க கைஸ். கிழங்கா மீன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த ரெசிபி எங்க அப்பாவோட அம்மா சொல்லி கொடுத்த டேஸ்ட் தரமா இருக்கும். ஒரு வாட்டி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு தயார் கைஸ். ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்கும். மடமடன் குழம்பு கொதிக்கிற சவுண்டு கேட்கும். அப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள மீன் பஞ்சு போல வெந்திருக்கும் கைஸ். டேஸ்டா அந்த உப்பு உரப்புலாம் இறங்கி நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்ச மீன் வேற போட்டோம்னா டேஸ்டா இருக்கும் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் வரும். பை கைஸ், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.